ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், அக்டோபர் 15 சாய்பாபா சமாதியான நாள். இன்றைக்கி இந்த நாளில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சாய்பாபா சமாதி ஆயிட்டார் அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படுறதுக்கோ இல்லை சங்கடப்படுறதுக்கோ, கண்டிப்பாக அந்த நாட்களில் அவர் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய சங்கடமாக தான் இருந்திருக்கும். அவர் பக்கத்திலே இருந்து எல்லா விஷயங்களையும் ஒரு ப்ராப்ளமையும் பார்த்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் இல்லை, ஒரு ஹியூமன் பாடியாக அவர் இல்லை அப்படிங்கும்போது ஒரு பெரிய இழப்பு தான். ஆனால் அவர் சொன்ன வாக்கு என்னன்னா, எங்கிருந்தாலும் அவர் அவருடைய கடமையை செஞ்சுட்டே தான் இருப்பார். நல்வழி காட்டுறது, மற்றவங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்கிறது, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உடம்பு இருந்தபோது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் உடம்பு இல்லாத போதும் இருப்பேங்கிற ஒரு சத்தியத்தை அவர் வச்சுட்டு தான் போனார். அதனால் நம்ம மனசில் ஒரு வருத்தமும் வேண்டாம். இந்த நாளில் இப்படி இந்த நாளில் நம்ம சங்கடப்படணும் அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப மனசுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கணும்னா, அவர் அந்த ஃபார்ம், இந்த ஹியூமன் ஃபார்ம் அவருக்கு இல்லை. அந்த ஹியூமன் ஃபார்ம் வந்ததுக்கு ரீசனே என்னென்னா, இப்போ ஒரு சில விஷயங்கள் ஹியூமன் மூலியமாக தான் ஒரு மனித ரூபமாக தான் மற்ற மனிதர்களுக்கு புரியும். இப்போது கிருஷ்ணராகட்டும், ராமர் அவதாரமாகட்டும், இல்லை எந்த ஒரு கடவுள் அவதாரமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சொன்னால் தான் புரியுது. இதை பற்றி நான் வேறொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். குருக்கள் எப்படி நம்ம ஏன் குருவை கும்பிடணும், நம்ம ஏன் சாய்பாபாவை கும்பிடணும், எப்படி அவரை அணுகலாம் அப்படிங்கிறது நான் தனி வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் நான் உங்களுக்கு கேஷுவலாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நான் எப்படி சாய் பக்தி ஆனேன் அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு 12-13 வருஷம் இருக்கலாம் நான் சாய் எனக்கு ரொம்ப பற்றுதலாக இருந்து அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ 12-13 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக எப்படி இது ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வேலை செய்யும்போது கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு காலேஜ் டைம் எல்லாம் முடிஞ்சு, காலேஜ் டைம் அப்போ கூட எனக்கு பெருசாக சாய்பாபா பற்றி தெரியல, அதுதான் உண்மை. ஸோ நார்மலாக நம்ம எல்லா சாமிகளும் கும்பிட்ற மாதிரி தான் கும்பிட்டுருந்தேன். சாய்பாபா பற்றி தெரியலை. வேறு ஊருக்கு போகும்போது, ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் எல்லாம், ஸ்டூடெண்ட்ஸு இல்லை நம்ம கூட இருக்கிற கொலீக்ஸ் இல்லை ரூம்மேட்ஸ் எல்லாமே சாய்பாபா பற்றி கும்பிடுவாங்க. அப்போவும் எனக்கு பெரிய பற்றெல்லாம் வரலை. இது நான் உங்களுக்கு காமெடிக்கு சொல்கிறனாலோ இல்லை எனக்கு உங்களுக்கு மேலே கோவம் வந்ததாலும் சாரி, பட் இதான் ரியாலிட்டி. எனக்கு பெருசாக பற்றுதலே இல்லை. எனக்கு எப்போவுமே தனியாக இருக்கிற காலத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணது என்னோடய ஃபேமிலியை. நான் என்ன தான் சம்பாதிக்கணும்னு ஒரு ரொம்ப கட்டாயமான சுச்சுவேஷனில் அங்கே போய் இருந்தாலும், வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை, ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி போனாலுமே ரொம்ப வீட்டு நினைப்பாகவே தான் இருந்தது. அப்போது ஃபுட்டுக்கு நான் ரொம்ப இது பண்ணேன். ஃபுட்டு எனக்கு ரொம்ப க்ரேவிங்காக இருக்கும். நான் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு பழகிட்டு டக்குன்னு இந்த ஹாஸ்டல் ஃபுட்டு இல்லை வெளி சாப்பாடெல்லாம் என்ன தான் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும், வெளியில் காசு கொடுத்து சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ வீட்டு சாப்பாடு மேலே அவ்வளோ க்ரேஸாக இருந்தது. அப்போது நான் ஒரு நாள் ரூமில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிரசாதம் கொடுத்தாங்க. சாய்பாபா கோயில் பிரசாதம் கொடுத்தாங்க. சுண்டல், புளியோதரை, அந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த டேஸ்ட்டு என்னால் சொல்லவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சின்ன தொன்னைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்ன கப்பில் அந்த தொன்னை சைஸில் ஒரு 2 வாய் வரும்னு வச்சுக்கோங்க ஒரு தொன்னைக்கு. ஸோ லெமன் ரைஸ், எலுமிச்சம்பழம் ரசம், ஒரு 5 வகையான இது நான் சாப்பிட்டுட்டு என்னால் அந்த டேஸ்ட்டு எனக்கு திரும்பவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. யாராவது பிடிங்கி சாப்பிடவா முடியும்? எல்லோரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு இல்லாட்டி நம்ம கொடுத்துருவோம். ஷேரிங்னு வரும்போது, ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது அதெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் விட்டு கொடுத்து தான் போவோம். அதுக்கு வேண்டி, அதை சாப்பிடணுங்கிறதுக்கு வேண்டி எப்போ இந்த மாதிரி ஃபுட் கொடுப்பாங்கன்னா, மெயினாக வியாழக்கிழமை கொடுப்பாங்க இந்த கோயிலில். ஸோ இதுக்காகவே சாப்பிட்றதுக்காக கூட்டம் இருக்காது. ஆனால் வியாழக்கிழமையில் அந்த கோயிலில், நான் இருந்த இடத்துல கோயிலில் பயங்கர கூட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வருவாங்க. நான் சொல்கிறது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 700-800 பேர் நிற்பாங்க க்யூவில். ஸோ அவ்வளோ க்யூவையும் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்லா கடகடான்னு போகும், சாமியெல்லாம் பார்த்துடலாம். நான் போகிறது மெயினாக பிரசாதம் வாங்குறதுக்கு. ஸோ பிரசாதத்துக்கு லைனில் நின்றுட்டு சாமியை எப்படி கும்பிட்றாங்கன்னு முன்னாடி பண்ணுறாங்களோ அதையவே அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ சாய்பாபா கால் தொட்டி வணங்கலாம். அப்புறம்
படி போட்டு கும்பிட்டு சாமியை வந்து ஏதாவது நம்ம பூ கொண்டு போகலாம், ரோஸோ இல்லை ஏதாவது கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு ரோஸ் ரிட்டன் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வெளியில் வரும்போது அப்புறம் துவாரகமாயி மாதிரியே வந்துட்டு உதி அது மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம சுற்றி வந்துட்டு கடைசியில் நம்மளோட ஐட்டம் பிரசாதத்துக்கு வந்துடுவோம். பிரசாதம் வாங்கிட்டு வெளில வந்துடுவோம். ஸோ இந்த பிரசாதம் வந்து ஒரு டைமில் ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு அரை மணி நேரம் அந்த பிரசாதம் காலியாகிறவுக்கு ஒரு பிரசாதம். இப்போ லெமன் ரைஸ்னால் லெமன் ரைஸ் மட்டும், அப்புறம் புளி சாதம்னா புளி சாதம் மட்டும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்மளுக்கு தான் ஒரு கப் பத்தாதே, நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் லைனில் நிற்பேன். அப்புறம் மறுபடியும் வருவேன், அப்புறம் சாப்பிடுவேன், அப்புறம் மறுபடியும் போய் லைனில் நிற்பேன், மறுபடியும் சாப்பிடுவேன், மறுபடியும் வருவேன். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். இது கூட அங்கே வந்து ஒரு சில வீட்டுக்காரங்களே வந்து சாமிக்கு பிரசாதம் மாதிரி வச்சு அந்த பிரசாதத்தை கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ வீட்டு சாப்பாடுங்கிறங்காட்டிக்கு அவங்க கூடயும் அங்கேயும் லைன் மாதிரி குட்டி லைன் மாதிரி இருக்கும். ஸோ அவங்கக்கிட்டையும் லைனில் நின்று சாப்பிட்டுட்டு வருவேன். அப்படி வந்துட்டே தான் இருப்பேன். அது கூட வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வரும்போது ஒரு சின்ன பானிபூரி கடை இருக்கும். அது அந்த தட்டை வடை இருக்குது இல்லைங்களா, தட்டை வடையில் வந்து விதவிதமான தட்டை வடையில் வச்சு தருவாங்க. அதுலேயே வந்து சேவ் மாதிரி, அதுலேயே வந்து தஹி, அதில் வெறும் அந்த தட்டை வடையிலே வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் இருக்கும். அப்புறம் பேல்பூரி, பானிபூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். அதுவும் ஒரு ஹோம்மேட் குட்டி ஸ்டால். அது பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த கடையிலையும். ஸோ அந்த கடையிலையும் நின்று சாப்பிட்டுட்டு ஸோ டின்னர் முடிஞ்சது நம்மளுக்கு அங்கேயே, அதோட ரூமுக்கு வந்துடுவேன். ஸோ இப்படி தான் வியாழக்கிழமை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மெயினாக எனக்கு அட்ராக்ட் ஆகி என்னை சாமி கூப்பிட்டது வந்து இப்படி தான், சாப்பாடு மூலியமாக தான் என்னை கூப்பிட்டாரு. பார்த்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் சாப்பிட்ட நிறையா கிடையாதுங்க. நம்மளுக்கு சாப்பிட்றதுல வந்து திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலுமே இவ்வளோ வெரைட்டியாக சாப்பிடும்போது அது ஒரு பெரிய சுவை. நான் சொல்லும் போதே எனக்கு எச்சில் ஊறுது இந்த பிரசாதத்தோட சுவை. ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு இது புரியும். நிறைய வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஸ்விக்கியில் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இது புரியாது. இப்போ புரியுமானே எனக்கு தெரியல. அந்த காலத்தில் இருந்த ஹாஸ்டல் லைஃப் வேறு, இப்போ இருக்கிற ஹாஸ்டல் லைஃப், இந்த விமென்ஸ் ஹாஸ்டல் இல்லை பிஜி அக்காமடேஷன் எல்லாம் வேறு. அப்போல்லாம் வந்து ஒரு 3000-4000 சம்பளத்தில் வந்து வீட்டுக்கும் சேமிச்சுட்டு நம்மளும் வந்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். நினச்சபடியெல்லாம் சாப்பிட முடியாது, இருக்கிறத தான் சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ ஹோட்டலுக்கு போகிறதே வந்து ரொம்ப ரேர், அந்த மாதிரி தான். ஸோ அப்போ அந்த பிரசாதத்தினால என்னை ஈர்த்தார் பாபா. அதுக்கப்புறமா எனக்கு ரூமில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை கூட இருக்கிறவங்களாம் விரதம் இருந்தாங்க. ஒரு சில இந்த வியாழக்கிழமையில் விரதம் இருக்கிறத ப்ராக்டிஸாக பார்த்தேன். 7 வியாழன், 9 வியாழன், 11 வியாழன் இருந்து அவங்க என்ன எதிர்பார்த்து விரதம் இருந்தாங்களோ அந்த விரதத்துக்கு உண்டான பலன் வந்து அவருக்கு கிடச்சிது. ஸோ ஒரு சிலர் வந்து மெயினாக அந்த ஏஜ் குரூப்பில் என்ன பண்ணுவாங்க, லவ் தான் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க எதுக்காக வந்து விரதம் இருந்தால் யாரை கைப்பிடிக்கணும்னு நினச்சாங்களோ கைப்பிடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கோயில் ஸ்பாட்டே வந்து விமென்ஸ் பிஜிங்கிறங்காட்டிக்கு ஜென்ஸ் அலௌடு இல்லை. மோஸ்ட்லி முன்னாடி கூட வரக்கூடாது, கார்னரில் வேணால் நின்று பேசிக்கலாம், ஹவுஸ் கார்னரில். பட் அதையும் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க வேறு ஏதாவது கேர்ள்ஸ் பார்த்தாங்கன்னா அப்படின்னு. ஸோ மெயினாக சாய்பாபா கோயில்கிட்ட வர வச்சு கூட பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க கூடயெல்லாம் நான் துணைக்கு போவேன். இப்படியெல்லாம் வந்து சாய்பாபா கோயில் போனது தான் உண்டு. ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது எங்கேயுமே பாபா சொல்ல கிடையாதுங்க. நான் சாய் சரித்திரம் படிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் மற்ற லீலைகள்லையோ மற்ற புக்ஸ்லேயோ இல்லை எதுலேயுமே தெரியல. சாய்பாபா வந்து ஒருத்தரை வந்து வருத்திக்கிட்டு, ஒரு மனுஷனை வருத்திக்கிட்டு 7 நாள் விரதம், 8 நாள் விரதம், எத்தனை நாள் விரதம், 3 நேரம் இருக்கிறீங்களோ இல்லை ஒரு நேரம் இருக்கீங்களோ, ஒரு சில பேர் மார்னிங் சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் ஒரு விதமாக இருக்கிறாங்க விரதம். ஒருத்தங்களை வருத்திக்கிட்டு சாப்பிடாம தனக்கு வந்து வேணுங்கிறது வந்து கிடைக்கணுங்கிறது சாய்பாபாவுக்கு பிடிக்காது. இது வந்து நீங்களே சாய் சரித்திரத்தை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாய் என்றைக்குமே வந்து நான் விரதம் இருந்தால் தான், இல்லை நீ இவ்வளோ வருத்திக்கிட்டாதான், நீ எனக்கு இது செஞ்சாதான், இல்லை நீ எனக்கு இது கொடுத்தாதான், அது தட்சிணாகட்டும் இல்லை ஏதாவது நம்ம கொடுக்குற தட்சிணையாகட்டும் இல்லை ஏதாவது சாப்பாடாகட்டும் இல்லை நீ கொடுக்குறது நீ இது செஞ்சால் தான் நான் இதை செய்வேன் அப்படிங்கிற கிவ் அண்ட் டேக் பாலிசியே சாய்பாபா கிட்ட கிடையாது. இது எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு, இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு எனக்கும் புரியல. ஒரு இன்சிடெண்ட்டில் கூட நீங்கள் சாய் சரித்திரத்தில் பார்த்துருந்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப பற்றாக இருந்திருப்பார் சாய்பாபா மேலே. அப்போது அவர் ஒய்ஃப் வந்து சாய்பாபா பார்ப்பாங்க. அவர் வந்து காசு கேட்டிருப்பார். அவர்கிட்ட அந்த லேடிக்கிட்ட காசு இல்லாதுங்கிறங்காட்டிக்கு ஒரு ₹1 மட்டும் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து சாய்பாபா பார்க்கல. ஒரு வயதானவர் அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியும், பார்த்ததே இல்லை. அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், ஒரு மாதிரி ஃபக்கீர் மாதிரி வந்தார்,
உண்மையே சொல்லணுன்னா அவர் வந்து பிச்சை தான் எடுப்பார், வீடு வீடாக பிச்சை தான் எடுக்கிறவர். ஸோ நான் வந்து சாப்பாடு கொடுத்தேன், அது கூட ₹1 கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து சாய்பாபா தான் மனசில் பட்டது. நான் அவரை பார்க்கணுன்னு வீடு வீடாக தேடிட்டு இருந்திருக்காரு. பட்னியோடு எல்லா பக்கமும் தேடினார், வீதி வீதியாக தேடினார், எங்கேயுமே அவர் கிடைக்கல. ரொம்ப சோர்ந்துட்டார். ரொம்ப சோர்ந்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு சரி நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் திருப்தியாக அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து ஆனதுக்கப்புறமா மறுபடியும் வந்தார். எதுக்கால சாய்பாபா வந்தார். இவர் மனசில் என்ன நினச்சாருன்னா, அந்த ஆளை நான் பார்த்துருந்தேன்னா நான் ₹10 கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினச்சாரு. இவர் எதுக்கால வரும்போது இவர் அவர்கிட்ட பிச்சை எடுக்கும்போது இவர் தர்மமாக வந்து ₹4, ₹2, ₹3 அப்படின்னு போடுறாரு. கூட்டினா எதுவுமே வந்து ₹10 கணக்கு வரல, ₹9 தான் வந்தது. அப்புறம் இன்னும் எனக்கு பத்தலை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். இவர் சாய்ங்கிறது அவருக்கு தெரியல. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மீதி அந்த ₹1 கொடுக்கும்போது என்கிட்ட ₹1 இல்லை, ஆனால் ₹10 நோட்டு ஒன்று மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ₹10 நோட்டை வாங்கிட்டு சில்லறையாக வாங்கின இவர்கிட்ட ₹9 திருப்பி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். அப்புறம் தான் புரிஞ்சது இவர் வந்து சாய்பாபா நான் நினச்ச மாதிரி எனக்கு தரிசனம் கொடுத்து என்கிட்ட ₹10 வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினச்சாரு. அதுவும் இல்லாமல் வயிறார சாப்பிட்டு திருப்தியாக தரிசனத்தை கொடுத்தார். யாருமே வந்து விரதம் இருக்கணும், இல்லை நம்மளை வருத்திக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது நம்மளோட திருப்திக்காக, நம்மளுடைய இதுக்காக, நம்ம சீக்கிரமாக கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம தான் செய்கிறோம். இது ஒருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மாதிரி இருக்கும். பட் இதுதான் ரியாலிட்டி. சாய் சரித்திரத்துலேயோ இல்லை எங்கேயுமே வந்து சாய் நான் இதை செஞ்சினா தான் நான் இதை தருவேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அதுவும் இல்லாமல் உடம்பு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இல்லை உடல் ரீதியாக ஏதாவது கஷ்டம் இருக்கிறவங்க விரதம் இருந்தோ இல்லை ஏதாவது கஷ்டப்பட்டோ நீங்கள் செய்ய வேண்டாம். அவருக்கு பிடிக்காது, சாயப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நினச்சாலே அவருக்கு பிடிக்காது. ஸோ உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க, மனதார நம்புங்க, நம்பிக்கையோடு இருங்க, கடவுளை லவ் பண்ணுங்க, அன்பால் அவரை வந்து சந்தோஷப்படுத்துங்க, அமைதியாக இருங்க. பேஷன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. யாரையும் புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க, காரியங்களை செய்யாதீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலே சாயப்பா நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். சாயப்பா எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கார், அவர் எங்கேயும் நம்மளை விட்டு போகலை அப்படிங்கிறதோடு சொல்லிவிட்டு இந்த மெசேஜை நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் உங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு மிராக்கிள் ஸ்டோரி நான் உங்களுக்கு போடுறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. சாய்ராம்.